சென்னையை சுற்றியுள்ள மாவட்ட மக்களை காத்ததைப் போல தூத்துக்குடி மற்றும் நெல்லையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட மக்களையும் தமிழ்நாடு அரசு காக்கும் என்ற உறுதியை நான் முதலில் அளிக்கிறேன். உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். நெக்ஸ்ட், கடுமையான மழைப்பொழிவு 17 மற்றும் 18 தேதிகளில் ஏற்படும் என்பதை சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் 17ஆம் தேதி அறிவித்தது. வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் பல மடங்கு அதிகமாக மழை பொழிவு இருந்தது. தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. மழை பொழிவு கடுமையான உடனேயே 10 அமைச்சர்கள் அங்கே மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உள்ள பாருங்க, உள்ள பாருங்க, உள்ள நெக்ஸ்ட், வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. மேல இருந்து பிரெட் போறாங்க ஒரு பிளாட்டுக்கு, அது எல்லாம் பிஞ்சு போகுது, கீழே பிஞ்சு போச்சு. அது அப்படியே போடுவாங்க பிரெட். பிச்சைக்காரங்களா நாங்க நாய்ங்களா நாங்க அப்படி தூக்கி போட்டு போறானுங்க. ஒரு மூட்டையா கட்டி ஒரு மளிகை சாமான் கொடுத்தா கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. காலேஜ் பசங்க இதை போல கொஞ்சம் வசதியா இருக்கவங்க அவங்க ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. நீங்க நேத்துக்கு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரோடு காணொலி வாயிலாக தகவல்களை கேட்டறிந்தேன். நிவாரண மையங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மருத்துவ உதவிகளையும் குறைவின்றி செய்து கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன். மேயரும் வரல, யார் இங்க அறிவிக்கப்பட்ட அதிகாரிகள் யாருமே வரல. தண்ணியை மட்டும் ரிமூவ் பண்ணி விடுங்க. எந்த அதிகாரியை பார்த்தா தானே தண்ணி போகும்? யாருமே பார்க்கல, எப்படி தண்ணி போகும்? மாட்டினாடா மானஸ்த. நெக்ஸ்ட், என் மேட்ரே வேற, எனக்கு எதுவுமே தெரியாது. இல்லங்க நீங்க குமார் சொல்லுங்க, யார் இவரு? நெக்ஸ்ட், எடுத்துக்காட்டாக காயல்பட்டினத்துல 94 சென்டிமீட்டர் மழை. அந்த பகுதியே வெள்ளை காடானது. வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு.